سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فيها يفرق كل أمر حكيم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஐயகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்துக் கொண்டிருக்கின்ற ஏகவல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. சாந்தியும் சலாமும் சத்திய தூதர் சங்கமிக நபிகளார் முஹம்மது முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்வின் அடிச்சுவடுகளை அடிநிறுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், இஸ்லாத்தின் சட்டங்களை வகுத்தளித்த நால்வரும் இமாம் பெருமக்கள், இமாம்கள், வழிநடந்த வல்லோர்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், அல்லாஹ்வின் அன்பிற்கும் அருளுக்கும் உரித்தால் நாம் நம்முடைய பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், நம் சொந்த பந்தங்கள், நம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் உள்ள ரஹ்மானுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ஷஅபானுடைய 15ஆம் நாள் பராச்சனுடைய இரவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் உள்ள ரஹ்மான் இங்கு ஒன்று கூட்டியதை போல நாளை சோனத்தில் உயர்ந்த சோனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி அருள்வானாக. வாழும் காலமெல்லாம் நிறைந்த ஈமானோடு, குறையாத உடல் ஆரோக்கியத்தோடு இறைவனை ஐவேளை தினமும் தொழுது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டித் தந்த சுன்னத்துகளை வாழ்வியலாக ஏற்று வழிநடந்து வளமோடு நலமோடு வாழ்வாங்க வாழக்கூடிய பாக்கியத்தை வளர்க்குமான் நமக்கு அருள்வாளிப்பானாக. செய்கின்ற தொழில்களில், வியாபாரங்களில், விவசாயங்களில் அல்லாஹ் பரக்கத்தை நிலைநிறுத்தி தருவானாக. இருக்கின்ற இல்லங்களில் அல்லாஹ் நிம்மதியும், குடும்பங்களில் ஒற்றுமையும், பாசத்தையும் அல்லாஹ் அதிகரிக்க செய்வானாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான பராச்சனுடைய இரவினை அடையப்பட்டிருக்கின்றோம். ஈடில்லாத இச்சிறப்பினை நமக்கு ஈட்டளித்த இறைவனுக்கு நன்றி கூறிய வண்ணம் இஸ்லாத்தின் காணிக்கையை உங்களுக்கு சமர்ப்பித்து என் துறையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, ஏன் நாம் இந்த பராத்தை அனுஷ்டிக்கின்றோம்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கட்டளையாக சொல்லி காட்டுகின்றான்: குல் பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் ஒரு விஷயத்தில் இருக்கிறது என்றால் அதை முஃமின்கள் சந்தோஷமாக எடுத்துக் கொள்ள வேண்டும், அதனை வெளிப்படுத்த வேண்டும், அதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஏராளமாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அது மிகப்பெரிய நிஅமத்தாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பிறப்பையும் அவர்களுடைய வரலாறுகளையும் நாம் பகிர்கிறோம்.
அதனை கொண்டாடி மகிழ்கின்றோம். அதுபோன்று ஈதினுடைய நாட்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்து அருள் இறங்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அருமையானவர்களே, அதுபோன்று ஏராளமான இரவுகள் லைலத்துல் கத்ரை போல, அரஃபாவுடைய இரவை போல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சிறப்பித்த நாட்கள் இருக்கிறது. அதில் ஒன்று இந்த பராத்தினுடைய இரவு. என்றால் இந்த இரவையும் முஃமின்கள் அனுஷ்டிப்பதும் இதனை வரவேற்பதும் முஃமின்கள் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, மிக சிறப்பான நாட்கள் இந்த ஷஅபானுடைய நாட்கள், குறிப்பாக இந்த பராத்தினுடைய நாள். வலிமார்களுடைய தலைவர் கௌசுல் ஆலம் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் இந்த ஷஅபானுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கத்தை சொல்லித் தருகின்றார்கள். ஷஅபானில் 5 எழுத்துக்கள் இருக்கிறது. அதில் முதலாவது எழுத்து ஷீனாக இருக்கிறது. ஷீன் என்றால் ஷரஃபுன், இது சிறப்பான மாதமாக இருக்கிறது. ஐன் அடுத்த எழுத்து ஐன் என்றால் அவ்வளவு, இது உயர்ந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. பா என்றால் பிர்ருன், இது நன்மையான மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அலிஃப் என்றால் உல்ஃபுன், இது கருணை மிக்க மாதமாக முஃமின்கள் ஒவ்வொருவருக்கும் மத்தியிலும் பாசத்தையும் நேசத்தையும் வெளிக்காட்டக்கூடிய மாதமாக ஷஅபான் இருக்கிறது. இறுதியாக நூன் என்றால் நூறாக இருக்கிறது. இந்த மாதம் முழுக்க பிரகாசமான மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. கண்ணியத்திற்குரிய நம்முடைய இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல இது கலா நிர்ணயிக்கப்படுகின்ற இரவு. ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். அருமையானவர்களே, அதுபோன்று குர்ஆன் இறங்கிய இரவாகவும் இந்த பராத்தினுடைய இரவு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், அல்லாஹ் திருமறையிலே சூரத்துத் துஹான் வாயிலாக அந்த செய்தியை பகிர்கின்றார். நமக்கு தெரியும் லைலத்துல் கத்ரில் தானே குர்ஆன் இறங்கியது என்பதாக. அருமையானவர்களே, ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹக்கீம் என்ற இந்த ஆயத்தினுடைய தஃசீரில் ஹஸரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை போன்று பல சஹாபாக்கள் சொல்லி காட்டினார்கள். ஹிய லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கலா எழுதப்படுகின்ற இரவு, அதை முஃமின்களுக்கு பகிரப்படுகின்ற இரவு, அது ஷஅபானுடைய 15ஆம் நாள் இரவு என்பதாக பெரும்பாலான சஹாபாக்கள் கருத்து சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, குர்ஆன் லைலத்துல் கத்ரில் தான் அருளப்பட்டது. அது அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே அந்த குர்ஆனை பாதுகாத்தான். பிறகு அந்த குர்ஆனுடைய நடைமுறைகள் இந்த உம்மத்திற்கு சட்டமாக பூமிக்கு அருளப்பட்டது இந்த பராத்தினுடைய இரவுதான் என்பதாக இமாம்கள் வியாக்கியானம் சொல்கின்றார். அருமையானவர்களே, எனவே இந்த இரவு என்பது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா விதியை நிர்ணயிக்கின்ற இரவாக, குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் எப்பொழுது மரணிப்பான் என்பதையும் இந்த இரவிலே நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு குழந்தை எப்பொழுது பிறக்கும் என்பதும் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் இந்த வருடத்தில் நிக்காஹ் முடிப்பானா இல்லையா என்பதையும் அருமையானவர்களே, ஒரு ஷஅபானிலிருந்து அடுத்த ஷஅபான் வரைக்கும் என்னவெல்லாம் ஒரு மனிதன் சந்திப்பான் என்பதை இந்த இரவில் மலக்குமார்கள் நிர்ணயிக்கின்றார்கள், அதனுடைய பணியை செய்கின்றார்கள். எனவே இந்த இரவு என்பது நாம் சாதாரணமாக கழித்துவிட வேண்டிய மற்ற நாட்களை போன்று உண்டான இரவு அல்ல. முழுமையாக அமல்களிலே ஈடுபட வேண்டிய இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருவார்கள், இதா கானத் லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், இந்த ஷஅபானுடைய 15ஆம் நாள் இரவு வந்துவிட்டால் ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, அதனுடைய இரவில் நீங்கள் நின்று வணங்குங்கள், அதனுடைய பகலில் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்றால் அருமையானவர்களை ஒரு நாளை முழுக்க இபாதத்தாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா முதல் வானத்தின் பக்கம் இறங்கி வந்து கேட்கிறான், இந்நிலத்தில் கேட்பவர்கள் உண்டா?
அலா வஸ்தக்ஃபிரின் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா அஃபிருலஹு அவர்களுக்கு நான் மன்னிக்கின்றேன். என்னிடத்தில் ரிஸ்க் வேண்டுபவர்கள் உண்டா அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ரிஸ்கை நான் வழங்குகின்றேன். என்னிடத்தில் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பை வேண்டுபவர்கள் உண்டா நான் அவர்களுக்கு வழங்குகிறேன் என்று அல்லாஹ் அடுத்த நாள் ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சூரியன் மறைவிலிருந்து அருமையானவர்கள், எனவே இரவு முழுக்க விவாதத்தில் கழிக்க வேண்டிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா அடியார்களுடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான். எல்லா முஷ்ரிக்கை தவிர, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பார்களை தவிர அல்லாஹ் அவர்களை இந்த இரவில் மன்னிக்க மாட்டான். அவர் முஷாஹின் குரோதம் உள்ளத்தில் வஞ்சகம் கொண்டிருக்கக்கூடியவர்கள், உள்ளம் முழுக்க பகைமையால் நிரப்பியவர்கள், அல்லாஹ் இந்த இரவில் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க மாட்டான். காட்சியோகம் என்று சொல்லக்கூடிய சொந்தத்தை முறித்து வாழ்வர்களை அல்லாஹ் இந்த இரவில் மன்னிக்க மாட்டான் என்றும் சஹாபாக்கள் சொல்லித் தருகின்றார்கள். அருமையானவர்களே, எனவே இந்த இரவில் நாம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது நம்முடைய தலையாய கடமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பெருமை இருந்தாலும் அல்லது வஞ்சகம் இருந்தாலும் பிறர் மீது பொறாமை இருந்தாலும் அல்லாஹ் அந்த உள்ளத்தை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். இமாம்கள் சொல்லித் தருவார்கள், ஒரு முஃமினிடத்தில் இருக்கக்கூடாத பண்பு நான் என்ற சிந்தனை அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது சொல்லித் தெரிகிறார்கள். அருமையானவர்களை, ஷைத்தானிடத்தில் நான் என்ற பண்பு இருந்தது. அல்லாஹ் கேட்டான், காலமா மனக்க அல்லாஹ் தஸ்ஜுத, நான் ஆதமை படைத்து அவருக்கு சஜ்தா செய்ய சொன்ன பொழுது ஏன் நீ செய்யவில்லை? ஷைத்தான் சொன்னான், காலமான கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். கலகதனி மின் நாரின் வ கலகதஹு மின் தீன், இறைவா நீ என்னை நெருப்பில் படைத்திருக்கின்றாய், அவரையோ நீ மண்ணில் படைத்திருக்கின்றாய். நெருப்பு உயர்ந்து செல்லக்கூடியது, மண்ணோ தாழ்ந்து இருக்கக்கூடியது. நான் சிறந்தவன் என்று அல்லாஹ்விடத்தில் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினான். முடிவு என்ன? அருமையானவர்களே, கியாமத் நாள் வரைக்கும் சபிக்கப்பட்டவனாக ஷைத்தானை அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலிருந்தும் அவருடைய ரஹ்மத்திலிருந்தும் தூரமாக்கப்பட்டவனாக ஆக்கிவிட்டான். நான் என்ற அகந்தை எந்த ஒரு முஃமினிடத்திலும் இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக இமாம்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள், எல்லாம் என்னுடையதுதான், எல்லாம் என்னுடையதுதான் என்ற சிந்தனை ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது. எல்லாம் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்விடத்திலே என்ற சிந்தனை தான் ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டும். ஃபிரௌனிடத்தில் இந்த குணம் இருந்தது. அவன் சொன்னான், அலைஸ்லி முல்கு மிஸ்ர வ ஹாதிஹில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, இதோ இந்த மிஸ்ர் நாட்டில் ஓடுகின்ற நைல் நதி இது என்னுடைய வீட்டில் ஓடுகின்றது. எனவே இந்த நைல் நதியும் இந்த மிஸ்ருடைய அரசாட்சியும் எனக்கே உரியது என்பதாக ஃபிரௌன் பேசினான். அருமையானவர்களே, எல்லாம் எனக்குரியது என்று அவன் பெருமை அடைந்ததின் காரணமாக எந்த நெயில் நதியை கொண்டு பெருமை அடித்தானோ அதே நெயில் நதியில் அல்லாஹ் அவனை மூழ்கடித்து இறக்கச் செய்தான். இன்று வரைக்கும் எல்லா உலக மக்களுக்கு ஒரு படிப்படியாக குர்ஆனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்றார். அருமையானவர்களே, ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத இன்னொரு பண்பை சொல்லி காட்டுகின்றார்கள். எல்லாம் என்னால் ஆனது, நான் சம்பாதித்தது, என்னுடைய சக்தியை கொண்டு உண்டானது, நான் தேடிக்கொண்டது என்ற ஒரு சிந்தனையும் மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது. காரூனிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சென்று சொன்னார்கள், காரூனே, அல்லாஹ் உனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், அந்த செல்வத்தை கொண்டு நீ மறுமையை நீ தேடிக்கொள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை வசதியை அல்லாஹ் கொடுத்தான் என்றால் இறைவனை மறந்து வாழ்வதற்காக அல்ல, மாறாக கொடுக்கப்பட்ட செல்வத்திலிருந்து நாம் எவ்வாறு இறைவனை நாம் அடைந்து கொள்வது, அதை ஏழைகளுக்கு கொடுப்பதன் மூலமாக, எத்தீம்களுக்கு கொடுப்பதன் மூலமாக, சமுதாய பணிகளுக்கு அர்ப்பணிப்பதன் மூலமாக, பள்ளிகளுக்கும் மதரசாக்களுக்கும் கொடுப்பதன் மூலமாக எப்படியெல்லாம் இறைவனுடைய பொருத்தத்தை அந்த செல்வத்தை கொண்டு தேட முடியுமோ அதற்காகத்தான் அல்லாஹ் செல்வத்தை வழங்குகின்றான்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த செல்வத்தை எல்லாம் நீ உபயோகித்துக் கொள், நீ அதிலிருந்து குறிப்பிட்ட ஒரு தொகையை ஏழைகளுக்கு சதக்காவாக சக்காத்தாக நீ கொடுத்து விடு என்று சொன்னார். அருமையானவர்களே, நாம் நினைப்பதை போன்று அல்ல காரனுடைய செல்வம். அருமையானவர்கள், இன்றைக்கும் உலகத்தில் கணக்கு இட்டால் அவனுடைய செல்வம் தான் உலக செல்வத்தில் அதிகமாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவருடைய செல்வங்களுடைய கசானாக்களுடைய சாமிகளை மாத்திரம் 70 ஒட்டகைகளுக்கும் மேலாக சுமக்குமா. அவ்வளவு மிகப்பெரிய செல்வங்கள் காரணம் சொன்னால் இன்னமா ஊத்தித்துவோ அல அழிவன் இந்தி. இது என்ன அல்லாஹ் கொடுத்ததா? இது என்னுடைய அறிவை கொண்டு நான் தேடிக்கொண்டது, என்னுடைய ஆற்றலை கொண்டு நான் சம்பாதிப்பது, நான் யாருக்கும் இதை வழங்க மாட்டேன் என்று சொன்னான். இறுதியாக அவனுடைய முடிவு என்ன? அருமையானவர்களே, அவனும் அவனுடைய செல்வமும் அந்த செல்வங்களுடைய ஒட்டகங்கள் சாமிகளை சுமந்த அந்த ஒட்டகங்கள் அனைத்தும் அல்லாஹ் பூமிக்கு உத்தரவிட்டு மண்ணை கொண்டு அல்லாஹ் விளங்கச் செய்தான். எனவே எந்த ஒரு முஃமினுடைய உள்ளத்திலும் நான் என்பதோ என்னை கொண்டு ஆனது, எனக்குரியது என்ற சிந்தனை இருக்கக்கூடாது. மாறாக எல்லாம் என்னுடைய ரப்பை கொண்டு ஆனது, எல்லாம் என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்தது. நான் என்ற வார்த்தையை ஒரு மனிதன் பயன்படுத்துவதாக இருந்தால் அருமையானவர்களை பயன்படுத்தலாம். நான் பெரிய பாவியாக இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மிகவும் பலகீனமான படைப்பாக நான் இருக்கிறேன் என்ற இறைவனிடத்தில் தன்னுடைய இயலாமையும் பணிவையும் தாழ்மையும் வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில் இறைவா நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன் என்ற இடத்தில் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமே தவிர, அருமையானவர்களை, ஒரு இறைநேசருடைய வீட்டில் சென்று ஒருவர் கதவை தட்டுகின்றார். இறைநேசர் கேட்கிறார், யார் வந்திருக்கிறீர்கள் என்பதாக. வெளியே நின்று நபர் சொன்னார், நான் தான் வந்திருக்கிறேன். அப்பொழுது உள்ளிருந்து அவர் சொன்னார், நான் இறந்ததற்கு பிறகு நீ வா, நான் இறந்ததற்கு பிறகு நீ வா. அப்பொழுது வெளியிலிருந்து கேட்டார், நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்களை வந்து சந்தித்து என்ன பயன்? அப்பொழுது அவர் இறைநேசர் சொன்னார், நான் அதனை சொல்லவில்லை, நான் வந்திருக்கிறேன் என்ற வார்த்தையை நீ பயன்படுத்தினாய் அல்லவா, அந்த உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நான் என்ற அகந்தை வர்ணித்ததற்கு பின்னால் என்னை வந்து நீ சந்தித்துக் கொள் என்று சொன்னாரா. அருமையானவர்களே, எனவே இந்த நாள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு முஃமினை மன்னிக்க மாட்டான். எந்த முஃமின் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தவில்லையோ, உள்ளத்தில் குரோதத்தையும் விரோதத்தையும் பகைமையும் பெருமையும் கொண்டிருக்கின்றானோ அவனை அல்லாஹ் இந்த நாளில் கூட மன்னிக்க மாட்டான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அருமையானவர்களே, ஒரு நாளும் மரணம் நம்மை நோக்கி வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஓரொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நாளை நாம் உயிர் வாழ்வது என்பது அல்லாஹ்வுடைய ஃபضل, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால் மாத்திரமே சாத்தியம் என்று இருக்கும் பொழுது, அருமையானவர்களே, நாம் ஒரு நாள் ஒரு கால் மரணித்து விட்டால் முழுமையாக இந்த இரவை இபாதத்தில் கழித்த நன்மையோடு மரணித்தால் அது எவ்வளவு மிகப்பெரிய வாக்கியம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நாளில் மரணத்தினுடைய சிந்தனையை நமக்கு பயிற்றுவித்திருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீ என்ற கபரிஸ்தானில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்து இந்த நாளிலே அவர்கள் அமல் செய்து கொண்டிருந்தார்கள். சியாரத் என்ற உன்னதமான அமல். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் நாயகத்தை காணவில்லை என்று தேடி வந்த பொழுது ஜன்னத்துல் பக்கீயிலே கபரிஸ்தானிலே பெற்றுக் கொள்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கிறார்கள், என்ன ஆயிஷா, அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களுக்கு அநீதி இழைத்து விடுவார்கள் என்று நீங்கள் எண்ணி விட்டீர்களா என்று கேட்கும் பொழுது, இல்லை நாயகமே, நீங்கள் இது என்னுடைய நாள், வேறு ஏதாவது மனைவியினுடைய இல்லத்தில் நீங்கள் இருப்பீர்களோ என்று நான் தேடி வந்தேன் என்று சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இல்லை ஆயிஷா, இது எப்படிப்பட்ட நாள் என்றால் இது ஷஅபானுடைய 15ஆம் நாளுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த இரவில் ஏராளமான
பாவிகளை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அப்பேற்பட்ட இரவில் நான் இறைவனின் பக்கம் சிந்தனையுடையவனாக நான் இருக்க வேண்டும் அல்லவா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்றால், அருமையானவர்களே, இந்த நாளில் ஜியாரத் செய்வது என்பது சுன்னத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார். அருமையானவர்களே, ஒரு நபர் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணிக்கலாம் இல்லைங்களா? இப்படித்தான் ஒரு நபருக்கு ஒரு நாள் ஒரு மெசேஜ் வருகிறது. என்ன மெசேஜ் என்றால், அவருடைய மனைவி இறந்து போயிட்டார். அவருடைய மனைவி இறந்து போயிட்டார். இறந்து போன மனைவியினுடைய நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜில் எழுதப்பட்டிருக்கிறது, அருமை கணவரே, நான் இங்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன். நான் இங்க நல்லபடியாக வந்து சேர்ந்து விட்டேன். எனக்கு இங்க எல்லா சௌகரியங்களும் இருக்கிறது. விரைவாக நான் உங்களையும் அழைத்துக் கொள்கிறேன் என்று அந்த மனைவியிடத்திலிருந்து மெசேஜ் வந்ததாம். பார்த்தோன்னு ஒரு சாக்காயிட்டார். இங்கிருந்து வந்திருக்குங்க, இறந்து போன மனைவியினுடைய நம்பருக்கு வந்திருக்கு. அருமையான, இன்னைக்கும் சாக்காக இருக்கக்கூடிய பல செய்திகள் நம்முடைய மொபைல்ல வந்திருக்கு இல்லையா? இது தொட்ட ஓபன் பண்ணீங்க நீங்க முடிஞ்சு என்பதாகவெல்லாம் சமீபத்திலே இப்பொழுதும் கூட யாருக்கு நாம் போன் செய்தாலும் என்ன சொல்றாங்க, நீங்கள் பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள், செய்வது குறையும் என்பது அதிகமாக இருக்கிறது என்பதாக சாக்கடிக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்கிறது. இப்படியாக இறந்து போன மனைவியுடைய நம்பரிலிருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, நானும் இங்கு நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன், உங்களையும் நான் சீக்கிரமாக அழைத்துக் கொள்கிறேன் என்று வந்தால் அவரை எவ்வளவு ஷாக்காக இருப்பார். ஆனால் அதை அனுப்பியது இன்னொரு நபருடைய மனைவி. அருமையானவர், அந்த பெண்ணுக்கு வெளியூரில் வேலை கிடைத்து விட்டது. அந்த பெண் வெளியூருக்கு சென்றிருந்த அந்த பெண் தன்னுடைய கணவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, நான் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன், நான் இங்க எல்லா வீடெல்லாம் சௌகரியம் பண்ணிட்டு உங்களையும் நான் அழைத்துக் கொள்கிறேன் என்பதாக செய்தி அனுப்பும்போது ஒரு நம்பர் மாறி அனுப்பிச்சிருச்சு. அருமையானவர்களே, இப்படியாக மரணத்தினுடைய இந்த செய்தி என்பது எப்பொழுது வேண்டுமானாலும், இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டாலும், எப்பொழுது வேண்டுமானாலும் மரண செய்தி என்பது. நேற்றுதான் நம்மோடு இவர் பழகிக் கொண்டிருந்தார், இப்பொழுது அவருடைய மரண செய்தி வந்துவிட்டது. போன வாரம் தான் அவரை பார்த்தேன், இப்பொழுது அவருக்காக துஆ வசியத் செய்து மௌத்து ஈசா சவாபு குரூப்ல அவருடைய செய்தி வருகிறது என்பதாகலாம் மரணம் என்பது மனிதனை ஓரொரு நாளும் சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில், அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரவு மரணத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இரவில் மரணித்து போன நம்முடைய முன்னோர்களை யார் செய்வது அது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. மரணித்து போன முன்னோர்களுடைய நஃப்சுகள் நம்முடைய வீட்டை சுற்றி வருகிறது. அவர்கள் நாம் இருந்து அமல் செய்து துஆ செய்தால் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக அவர்கள் திரும்பி செல்கிறார்கள் என்பதும் இந்த நாளுடைய பிரத்யேகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் வீட்டில் அமர்ந்து யாசீன்கள் ஓதி முன்னோர்களுக்காக நாம் என்ன பண்றோம், இந்த இரவில நாம் ஈசா சவாப் அவர்களுக்கு திருமறையை ஓதி எத்தி வைக்கின்றோம். அருமையானவர்களே, எனவே இந்த இரவு என்பது மரண சிந்தனையை கொடுப்பது போல இது குர்ஆன் அருளப்பட்ட இரவாக இருப்பதன் காரணமாக இனி அடுத்த ரமலான் வரை இருக்கின்றது. ரமலானில் நாம் குர்ஆனை நாம் அதிகமாக நாம் ஓத வேண்டும். அதற்கு இந்த ஷஅபானை நாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இப்பொழுதிருந்து குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்த வேண்டிய மாதமும் இந்த ஷஅபானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, ரமலான் வந்துவிட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு சுப செய்தி சொல்வார்கள், ஹாதா ஷஹ்ருன் முபாரக்குன், சஹாபாக்களே உங்களுக்கு மத்தியில் ஒரு மாதம் வர இருக்கிறது. அது எப்படிப்பட்ட மாதம் என்றால் பரக்கத்து பொருந்திய மாதமாக இருக்கின்றது. சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்ற மாதமாக இருக்கிறது. நரகத்தினுடைய வாயில்கள் அடைக்கப்படக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஷைத்தான்கள் விலக்கிடப்படக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சஹாபாக்களுக்கு இந்த மாதத்தை குறித்து ஆர்வப்படுத்துவார்கள். நாமெல்லாம் ரஜபு மாதம் வந்துவிட்டால் நாம் ரமலானுக்காக துஆ செய்கிறோம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், இறைவா எங்களை ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு என்பதாக நாம் துஆ செய்கிறோம். ஆனால் அருமையான சஹாபாக்கள் நம்மை போன்று 2 மாதம் துஆ செய்வார்கள் அல்ல. அருமையானவர்களே, 6 மாத காலம் ரமலானுக்காக துஆ செய்வார்களாம்.
6 மாத காலம் ரமலானுக்காக துஆ செய்வது, இறைவா எப்படியாவது ரமலான் வரைக்கும் எங்களுக்கு நீ ஹயாத்தை கொடு என்பதாக. ரமலான் வந்தால் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய அவர்கள் ரமலான் விடைபெறக்கூடிய நேரத்தில் 6 மாதங்கள் அதனை நினைத்து கவலைப்படுவார்களாம். ஐயோ ரமலான் மிஸ் ஆயிருச்சு, ரமலான் நம்மை கடந்து விட்டது என்பதாக கவலைப்படுவார்களா? அருமையானவர்கள், எனவே இந்த ஷஅபான் ரமலானுக்காக முன் தயாரிப்புகளை நாம் செய்ய வேண்டிய மாதமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக குர்ஆனை அதிகமாக ஓதுவது. சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த மாதத்திற்கு ஷஹ்ருல் குர்ஆ, இது குர்ஆனுடைய மாதம் என்பதாக பெயர் இருந்தது. இந்த மாதம் இது அதிகமாக திருமறை குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய மாதம் என்பதாக பள்ளிகளில் வந்தால் இப்பொழுது உலமாக்கள், ஆலிம்கள், ஹாஃபிதுகள் குர்ஆன் ஓதக்கூடிய காட்சியை ஷஅபானிலே நீங்கள் காணலாம். இது குர்ஆனுடைய மாதம் என்பது சஹாபாக்களுடைய காலகட்டத்திலும் அது சொல்லில் வளமையில் இருந்தது என்பதாக நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஹஸரத் அம்ர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வியாபாரியாக இருந்தார்கள். அவர்கள் இந்த ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் கடையை சாற்றிவிட்டு அவர்கள் கடைக்குள்ளே அமர்ந்து குர்ஆனை அவர்கள் அதிகமாக ஓதுவார்களாம். இந்த ஷஅபான் எப்படிப்பட்டது என்று கேட்டால், அருமையானவர்களே, இது அதிகமான நபர்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் குர்ஆன் இதுவரைக்கும் ஓத தெரியவில்லையோ உலமாக்களிடத்தில் தொடர்பு கொண்டு எப்படியாவது இந்த ரமலானில் நான் குர்ஆனை ஓத வேண்டும் என்பதாக நாம் குர்ஆன் ஓத முயற்சி செய்ய வேண்டிய மாதமாகவும் இந்த ஷஅபான் இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, எல்லா வேதங்களும் இறங்கிய மாதம் ரமலானாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் வாசிலா இப்னுல் அஸ்கா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சுஹுஃபுகளை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அந்த சுஹுஃபுகளை, ஏடுகளை அல்லாஹ் கொடுத்தது ரமலானுடைய முதலாவது இரவில் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அன்ஸல சுஹுஃபி இப்ராஹிம் அவ்வளவு லைலத்தும் மின் ரமலான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌராத்தை இறக்கியதும் ரமலானில் 6வது நாளில் இறக்கி இருக்கின்றார். இன்ஜீலை அல்லாஹ் ரமலானுடைய 13வது நாளில் இறக்கி இருக்கின்றார். ஸபூரை அல்லாஹ் ரமலானுடைய 18வது நாளில் இருக்கின்றார். நம்முடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் ரமலானுடைய லைலத்துல் கத்ரிலே இறக்கி, அருமையானவர்களே, மிக குர்ஆனோடு வேதங்களோடு சம்பந்தப்பட்ட இந்த உலக மக்களுக்கெல்லாம் வேதம் இறக்கி அருளப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம் என்றால், ரமலான் வருவதற்கு முன்னால் அந்த குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மாதம் இந்த ஷஅபானாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதற்குண்டான தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மற்றொரு அமலை சுட்டிக்காட்டுகிறார்கள். வஸூமு நஹாரஹா, இதனுடைய பகலில் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிகமான நாட்கள் ஒரு மாதங்களில் நோன்பு இருந்தார்கள் என்று கேட்டால் அது இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். ஹஜ்ரத் ஸைத் இப்னு உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள், லம் அரக யா ரசூலுல்லாஹ் தஸூமு மின் ஷஹரின் மா தஸூமு மின் ஷஅபான். யா ரசூலுல்லாஹ், ஷஅபானில் நீங்கள் நோன்பு நோற்பதை போன்று வேறு எந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பதை நாங்கள் பார்க்கவில்லையே என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இது எப்படிப்பட்ட மாதம் என்று தெரியுமா? இது எப்படிப்பட்ட மாதம் என்று தெரியுமா? இது மக்கள் மறதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடைப்பட்ட ஒரு மாதமாக இந்த சிறப்பான ஷஅபானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. துர்ஃபஉ ஃபீஹில் அஅமால் இலா ரப்பில் ஆலமீன், அடியார்களுடைய அமல்கள் எல்லாம் இறைவனிடத்தில் உயர்த்தப்படுகின்ற மாதம் இந்த ஷஅபானுடைய மாதமாக இருக்கிறது. என்னுடைய அமல்கள் இறைவனிடத்தில் உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் பிரியப்படுகின்றேன். எனவே இந்த மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு வைக்கிறேன் என்று அருமையாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகின்றார்கள். அருமையானவர்களே, நோன்பு இருந்து பழக வேண்டும்.
ரமலானில் 30 நோன்புகள், ரமலான் முழுக்க மாதம் முழுக்க நாம் நோன்பு வைக்கிறோம் அல்லவா? அந்த நோன்பு இலகுவாக வேண்டும் என்று கேட்டால் ஷஅபானிலிருந்து அதனுடைய பயிற்சியாக நோன்பையும் நாம் ஆரம்பிக்க வேண்டும். அருமையானவர்களே, வாயை கட்ட வேண்டும், வயிற்றை கட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். வாயை கட்ட வேண்டும் என்றால் மனிதன் தன்னுடைய வாயை பொய்யிலிருந்தும் ஃபித்னாக்களிலிருந்தும் குழப்பம் விளைவிப்பதிலிருந்தும் பிற மனிதர்களை ஏசுவதிலிருந்தும் பேசுவதிலிருந்தும் ஒரு மனிதன் தன்னுடைய வாயை கட்டிக்கொள்ள வேண்டும். அதே போன்று வயிற்றையும் கட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் உணவு கட்டுப்படுத்த பழக வேண்டும். அதிகமான உணவு உட்கொள்ளின் மூலமாக இன்றைக்கு மனிதனுக்கு பல வியாதிகள் மனிதன் சந்திக்கின்றான். நோன்பு அனைத்திலிருந்தும் மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த நோன்பை பயிற்சி வருகின்ற இடமாக இந்த ஷஅபானுடைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, சலஃபு சாலிஹீன்களில் எத்தனையோ நல்லடியார்கள் 40 ஆண்டுகள் தொடர்படியாக நோன்பு வைத்திருக்கின்றார்கள். 40 ஆண்டுகள் தொடர்படியாக நோன்பு வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்களுடைய வீட்டார்களுக்கும் கூட தெரியாதாம். ஏனென்றால் நோன்பு என்பது இறைவனோடு சம்பந்தப்பட்ட ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஒவ்வொரு அமலுக்கும் அதனுடைய நன்மையை நான் முடிவு செய்து விட்டேன். ஆனால் நோன்புக்கு இன்னதுதான் நன்மை என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் நானே அதனுடைய கூலியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதன் நோன்பு வைக்கிறானா இல்லையா எப்படி நாம் தெரிந்து கொள்ள தெரிய முடியாது. ஒருவர் தொழுகிறாரா என்ன என்பதை அவருடைய செயல்களை கொண்டு நாம் தெரிந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, ஆனால் ஒரு மனிதன் நோன்பு வைத்திருக்கிறானா இல்லையா என்பதை அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டுமே அது தெரிந்த ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எத்தனையோ நல்லடியார்கள் பிறருக்கு தெரியாமல் அதிகமான நாட்கள் நோன்பு பிடித்த நிலையில் இருந்திருக்கின்றார்கள். அதில் அருமையானவர்களே, 40 ஆண்டுகள் எப்படி வீட்டாருக்கு தெரியாமல் நோன்பு வைக்க முடியும் என்றால் வீட்டிலிருந்து என்ன பண்ணுவாங்களாமா, அவர்கள் கடைவீதிக்கு செல்லும் பொழுது உணவை எடுத்து செல்வார்களாம். அப்ப வீட்டுக்காக நினைச்சுக்குவாங்க, சரி வீட்டுல சாப்பிடல, அவர் போய் வெளியில கடைவீதிக்கு போய் சாப்பிடுவாரு இல்லைங்களா. வெளியில வேலைக்கு செல்வர்கள் வீட்டில இருந்து உணவை எடுத்து செல்வது வழக்கம். வீட்டார்கள் அப்படி நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் கொண்டு செல்கின்ற உணவை கடைத்தெருவில் வரக்கூடிய யாசர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் சதக்காவாக செய்து விடுவார்கள். செய்துவிட்டு அவர்கள் நோன்பு இருந்து கொள்வார்கள். கடையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள், சரி ராஜர் வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டாங்க என்பதாக நினைத்துக் கொள்வார்களாம். இப்படி வீட்டாருக்கும் தன்னுடைய சக நண்பர்களுக்கும் எல்லாம் தெரியாமல் எத்தனையோ நல்ல அடியார்கள் அதிகமான நாட்கள் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஷஅபான் நோன்பை நாம் பயிற்சியாக எடுக்க வேண்டிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், இந்த நாளில் நீங்கள் இரவு வணக்கத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள் என்பதாக. அருமையானவர்களே, ரமலானில் நாம் இரவு வணக்கத்தில் ஈடுபடுகின்றோம், ரமலானில் தராவீஹ் தொழுகின்றோம். அருமையானவர்களே, அதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த பராத்துடைய இரவிலும் இரவு தொழுகைகள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நீங்கள் இந்த பராத்துடைய இரவிலும் நஃபிலான தொழுகைகளை கொண்டு ஈடுபட வேண்டும். எத்தனையோ நஃபிலான தொழுகைகள் இருக்கிறது. தஸ்பீஹ் நஃபில் தொழுகை போல, ஹாஜத் நஃபில் தொழுகை போல விடுபட்ட எத்தனையோ கலாக்கள் இருக்கிறது. அதை இந்த இரவில் நாம் கலா செய்யலாம். அருமையானவர்களை, இந்த நாளுக்கென்றும் சில விசேஷமான தொழுகைகளை ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாமா இப்னுல் ஜஸூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்ததை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லித் தருவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அழைத்து சொன்னார்கள், யா அலி, ஓ அலி, இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்று தெரியுமா? மன் ஸல்லா லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், யார் இந்த இரவிலே தொழுவார்களோ, மிஅத்த ரக்அத்தின் பிஅல்ஃபி குல் ஹுவல்லாஹு அஹத், 100 ரக்அத்துகளை 1000 குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை கொண்டு, இக்லாஸை கொண்டு யார் தொழுவார்களோ, அது எப்படி 1000 குல் ஹுவல்லாஹு அஹத் 100 ரக்அத்தில், ஒரு ரக்அத்தில் 10 முறை ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு முறையும், சூரத்துல் இக்லாஸ்
10 முறை ஓதி யார் தொழுவார்களோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள் கலல்லாஹு லஹு குல்ல ஹாஜத்தின் தலபஹா பித்தில்கல் லைலா. இந்த இரவில் அவர்கள் இந்த தொழுகையை முன்னிட்டு இறைவனிடத்தில் என்ன ஹாஜத்தை அவர்கள் கேட்டாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஹாஜத்தை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றார். அருமையானவர்களே, இந்த ஹதீஸ் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள் حدثني من أصحاب النبي صلى الله عليه وسلم من 30 نفر. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களிலிருந்து 30 நபர்களுக்கு மேலாக இந்த செய்தியை நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, யார் இந்த 100 ரக்காத்துகளை அவர்கள் தொழுவார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏராளமான நன்மைகளை இந்த தொழுகையில் வைத்திருக்கின்றார். 100 மலக்குகளை அல்லாஹ் தொழுகை முடித்ததற்கு பிறகு இந்த அடியாருக்காக இறக்கி வைப்பானாம். சுப செய்தி சொல்லக்கூடிய 100 மலக்குகள். அருமையானவர்களே, அதில் 30 மலக்குகள் அவருக்கு சொர்க்கத்தை பற்றி உண்டான சுப செய்தி சொல்கிறார்கள். 30 மலக்குகள் நரகத்திலிருந்து இறைவன் உனக்கு பாதுகாப்பை அளித்து விட்டான் என்ற சுப செய்தியை சொல்லுகின்றார்கள். மேலும் 30 மலக்குமார்கள் உலகத்தில் அல்லாஹ் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும் உங்களை பாதுகாத்து விட்டான் என்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். 10 மலக்குமார்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து உங்களை பாதுகாத்து விட்டான் என்ற செய்தியை சொல்லித் தருகின்றார்கள். அருமையானவர்களே, ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 70000 மலக்குமார்களை இந்த அடியாருக்காக அல்லாஹ் அனுப்பி வைப்பானாம். இந்த ஷஅபானிலிருந்து அடுத்த ஷஅபான் வரைக்கும் இந்த அடியாரை அந்த மலக்குமார்கள் பாதுகாப்பார்களாம். அருமையானவர்களே, மேலும் இந்த சூரத்துல் இக்லாஸை இந்த தொழுகையை ஓதுவதன் மூலமாக ஓரோரு எழுத்துக்கும் பகரமாக குல்ஹுவல்லாஹ் சூராவில் இருக்கக்கூடிய ஓரோரு எழுத்துக்கும் பகரமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஓரோரு ஹூரைகளை அல்லாஹ் இந்த மனிதருக்காக அல்லாஹ் ஏற்படுத்துவாராம். அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அடியானை 70 முறை அல்லாஹ் பார்ப்பான். 70 முறை அல்லாஹ் இந்த அடியானை பார்க்கின்றான். ஓரோரு முறையிலும் 70 ஹாஜத்துகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அடியானுக்கு நிறைவேற்றி தருகின்றான். இதுவெல்லாம் இந்த ஷஅபானுடைய வரலாற்றினுடைய இரவில் நாம் தொழுகின்ற இந்த தொழுகைக்கு பிரதிபலனாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கின்றான். அருமையானவர்களே, 5ஆம் ஹலீஃபாவாக இஸ்லாமிய உலகில் பிரசித்தி பெற்ற ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் இந்த தொழுகையை தொழுதார்கள். வரலாற்றினுடைய இரவனுடைய தொழுகையை தொழுது முடித்த உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு வானிலிருந்து ஒரு சீட்டை இறக்கி கொடுக்கின்றான். அந்த சீட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, இது மின் மலிக்கில் அஸீஸ் லி அப்திஹி உமர் இப்னு அப்துல் அஸீஸ். இது அரசனான அல்லாஹ்விடத்திலிருந்து அடிமையான உமர் இப்னு அப்துல் அஸீஸுக்கு வந்திருக்கின்ற கடிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எதை சுட்டிக்காட்டுகின்ற கடிதம் என்றால், இது உங்களுக்கு நரக விடுதலையை உங்களுக்கு தெரிகின்ற கடிதமாக இந்த கடிதம் இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு அருமையானவர்களை அல்லாஹ் இறக்கி கொடுத்தான் என்றால், அருமையானவர்களே, நரகத்திலிருந்து விடுதலை பெறுவது என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு மிகப்பெரிய வாழ்வின் லட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்தை குறித்து சொல்லி காட்டுகின்றார். இந்த ஜஹன்னம கானத் மிர்சாதா. இந்த நரகம் என்பது எப்படிப்பட்டது? அது மனிதர்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றது. இது பாவிகள் சேரக்கூடிய இடமாக இந்த நரகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக நரகத்தை குறித்து சொல்லி காட்டுகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், இந்த நரகம் எப்படிப்பட்டது என்றால், நீங்கள் உலகத்தில் நெருப்புகளை ஊற்றுகின்றீர்களே, அது அந்த நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து 70 ஒரு பங்குதான். அருமையானவர்களை பாக்கி 69 மடங்கு நரகத்தினுடைய வெப்பம் இருக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று கேட்டால், அந்த நரகத்திலிருந்து விடுதலை யாருக்கு கிடைக்கிறது? அருமையானவர்களே, யார் இந்த வரலாற்றினுடைய இரவு வணக்கத்தில் ஈடுபடுகின்றார்களோ, தொழுகையை கொண்டு இந்த இரவை யார் கழிக்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது. இப்படி எல்லாம் ஒரு தொழுகை இருக்குங்களா?
எல்லாம் தொழுகணுமா, வாங்க எங்களோட இருங்க, நாங்கெல்லாம் தொழுகிறோமா, நாங்கள் ஜாலியாக நாங்கள் ஊரை சுற்றிக் கொண்டிருக்கிறோமே என்று சில நபர்கள் சுற்றுவார்கள். அருமையானவர்களை, தொழக்கூடியவர்களை பார்த்து, பராத்தினை வாதத்தை செய்யக்கூடியவர்களை பார்த்து, யாசின் ஓதக்கூடியவர்களை பார்த்து கிண்டல் அடிக்கக்கூடிய, கேலி பரிகாசம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. பராத்தினை தொழுகை இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? அப்படி ஒரு தொழுகையே இல்லை என்பதாக. அருமையானவர்கள், பராத்திர தொழுகிறோம் என்று ஏதாவது ஹதீஸ்கள் இருக்கிறதா என்பதாகவெல்லாம் சமுதாயத்தை குழப்பக்கூடியவர்கள். அருமையானவர்களே, எந்த இரவிலும் தொழுகலாம். இந்த இரவு இது திருமறையிலும் ஹதீஸ்களிலும் சுன்னத்துகளிலும் பதிவு செய்யப்பட்ட ரஹ்மத்துடைய இரவு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மற்ற இரவுகளில் தொழுவதை விட இந்த இரவில் தொழுவது அதிகமான நன்மையுடையது என்பதை சாதாரணமாக ஒரு மனிதன் சிந்தித்தால் இது உணரக்கூடிய விஷயம்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் இவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றார். தொழுகையின் பக்கம் இவர்களை அழைக்கப்பட்டால் அதை பரியாசமாகவும் கேலியாகவும் இவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் அதிபட்ச ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். எனவே அவர்களுடைய நட்பை நாம் புறந்தள்ளிவிட்டு யார் தொழுகின்றார்களோ, யார் இபாதத்தை செய்கின்றார்களோ அவர்களோடு நாம் நட்பு கொண்டால், அவர்களோடு தோல்வி கொண்டால் நமக்கும் அந்த வாக்கியம் என்பது அந்த தொழ வேண்டும், இந்த இரவில் இபாதத்தை செய்ய வேண்டும், இந்த இரவில் ஜியாரத்தை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அல்லாஹ் அந்த நல்ல நட்பின் மூலமாக அல்லாஹ் கொடுப்பான். யாரை நட்பு கொள்ள வேண்டும்? திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல் முஃமினூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய நேசர் அல்லாஹ்வாக இருக்க வேண்டும், உங்களுடைய நேசர் அல்லாஹ்வுடைய ரசூலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களாக இருக்க வேண்டும், உங்களுடைய நேசர்கள் முஃமின்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட முஃமின்கள்? யுகீமூன ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயுத்தூன ஸகாத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். வஹும் ராகிஊன், அவர்களோ எக்காலமும் பணிந்தவர்களாக இருப்பார்கள், ருகூனுடைய நிலைமையிலே இருப்பார்கள். அருமையானவர்களே, ஒரு மனிதனை அல்லாஹ் தொழக்கூடியவர்கள் என்று சொல்வதை விட ராகிஊன்கள் ருகூன் செய்பவர்கள் என்று சொல்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதிகமாக அவர்கள் தொழுவார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தெரிவித்தார்கள். அருமையானவர்களே, எல்லா நாளும் தொழுகின்றோம், இது போன்ற இரவில் அதிகமாக தொழுகின்றோம். எனவே ராகிஊன் என்பதை இந்த சிறப்பு அல்லாஹ் இந்த இரவில் தொழுபவர்களுக்கு அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட நல்ல தோழமையை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, யார் இந்த இரவில் தொழுகின்றார்களோ கொஞ்சம் பேர் தான் தொழுவாங்க இல்லைங்களா? கொஞ்சம் பேர் பள்ளியில நாம் பார்க்கலாம் இரவிலே அமல் செய்யக்கூடியவர்கள். ஆனால் அந்த கொஞ்சம் நபர்களை வைத்துத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மற்ற எல்லா மக்களையும் அதாபிலிருந்தும் முசீபத்திலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கின்றார். மலக்குமார்கள் வருகின்றார்கள், பாவம் இழைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்காக மலக்குமார்கள் வரும் பொழுது சில மலக்குமார்கள் சொல்வார்களா, கைஃப நஹ்சிபு பிஹா, இவர்களை எவ்வாறு நாம் சொல்வோம், எவ்வாறு இவர்களை அழிப்போம்? வஃபுலானுன் காயிமுன் யுஸல்லி, இதில் சில நபர்கள் தொழுகையாளிகளாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இரவு அவர்கள் வணக்கம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை நாம் எப்படி அழைப்போம் என்று சொல்லி அதாவை கொண்டு வந்த மலக்குமார்களும் திரும்பி வந்து விடுகிறார்கள் என்று கேட்டால், அருமையானவர்களே, சில நபர்கள் தான் தொழுவார்கள் என்றால் அருமையானவர்களே, அவர்களை யாரும் பரிகாசம் செய்ய வேண்டாம், அவர்களை கொண்டுதான் நாம் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனையை நாம் கொண்டு வர வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பரிகாசம் செய்பவர்கள் பரிகாசம் செய்யட்டும். நமக்கு இந்த இரவு இது இபாதத்துடைய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரவினுடைய பெரிய சிறப்புகளில் ஒன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருவார்கள், வஷஅபான் ஷஹரி, இந்த ஷஅபான் மாதம் எப்படிப்பட்டது என்றால் இது என்னுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரஜபுன் ஷஹருல்லாஹ், ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. ரமலான் என்பது ஷஹர் உம்மதி, அது உம்மத்துக்கு அருளப்பட்ட அருள் நிறைந்த மாதமாக ரமலான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஷஅபான் எப்படிப்பட்ட மாதம் என்றால் இது என்னுடைய மாதம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்.
ஷஅபானை தங்களோடு இணைத்து சொன்னார்கள் என்றால் ஏதாவது காரணம் இல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்களா? அருமையானவர்களே, காரணம் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தரும் பொழுது இந்த ரஜபனுடைய மாதத்தினுடைய சிறப்பு எப்படிப்பட்டது என்றால் தஃபதுலில் குர்ஆன் அலா சாயிரில் குதுப், மற்ற வேதங்களை விட குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு எப்படிப்பட்டது, அப்படித்தான் மற்ற மாதங்களை விட ரஜப் மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இந்த ஷஅபானுடைய சிறப்பு எப்படிப்பட்டது என்றால் மற்ற நபிமார்களை விட எனக்கு இருக்கக்கூடிய சிறப்பை போல என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஷஅபானுடைய சிறப்பை தங்களுடைய சிறப்போடு சேர்த்து சொல்கிறார்கள் என்று கேட்டால் நாயகத்தினுடைய சிறப்புக்கு எல்லை உண்டா? அதற்கு ஒரு முடிவு உண்டா? அதுபோலதான் இந்த ஷஅபானுடைய சிறப்புக்கும் இதனுடைய மகிமைக்கும் எந்த ஒரு முடிவும் கிடையாது என்பது அதனுடைய பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஃபதுல் ரமலான், ரமலானுடைய கீர்த்தி சிறப்பு எப்படிப்பட்டது என்றால் கஃபதுலில்லாஹி தஆலா அலா சாயிரி ஹல்கிஹி, மற்ற எல்லா படைப்பினங்களை விட அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை போல ரமலானுடைய சிறப்பு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுட்டிக்காட்டி ஷஅபானை தங்களோடு இணைத்து பேசுகின்றார்கள். அருமையானவர்களே, மேலும் இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது. இந்த ஷஅபான் என்னுடைய மாதம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதற்கு காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும் என்ற கட்டளை இறக்கி ஆகப்பட்ட மாதம் இந்த ஷஅபானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துகளை சொல்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ முஃமின்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நாயகத்தின் மீது ஸலவாத்துகளை சொல்லுங்கள், நீங்களும் அந்த நாயகத்தின் மீது ஸலாமுகளை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் முஃமின்களுக்கு கட்டளையிட்ட மாதம் இந்த ஷஅபானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, மற்ற நாட்களை விட இந்த ஷஅபானில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் சொன்னதற்கு பிறகு யாருடைய ஸலவாத்தும் நாயகத்திற்கு தேவையில்லை, இல்லைங்களா? ஸலவாத் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் என்பதாக. அல்லாஹ் நாயகத்தின் மீது முழுமையாக அருள் பொழிந்து விட்டார் என்றால் எதற்கு மலக்குமார்களுடைய ஸலவாத், எதற்கு முஃமின்களுடைய ஸலவாத்? அருமையானவர்களே, நாயகத்திற்கு அது தேவையில்லை. மாறாக மலக்குமார்கள் நாயகத்தின் மீது ஸலவாத் சொன்னால் மலக்குமார்கள் நாயகத்தை கொண்டு அந்தஸ்து மேன்மை அவர்கள் பெறுகின்றார்கள். முஃமின்கள் நாயகத்தின் மீது ஸலவாத் சொன்னார்கள் என்று கேட்டால் முஃமின்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. முஃமின்களுக்கு அல்லாஹ் தரஜாக்களை அல்லாஹ் கூட்டுகிறான் என்பதாக தவிர நம்முடைய ஸலவாத்தை கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறைப்படைகின்றார்கள் என்பதாக பொருள் அல்ல. இந்த உலகத்தில் ஒரு தலைவருக்காக நாம் ஒரு வாக்கை செலுத்துகின்றோம் என்றால் நம்முடைய ஒவ்வொரு வாக்கும் விலைமதிப்பாடு, இல்லைங்களா? நாம் ஒரு வாக்கிலே வித்தியாசத்தில் ஜெயித்த தலைவர்களை நாம் சமுதாயத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்முடைய வாக்குகளை கொண்டு தேவைப்பட்டவர்கள் அல்ல. மாறாக நாம் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தின் பக்கம் நாம் தேவையுடையவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த இரவு அதிகமாக ஸலவாத்தை கொண்டு நாம் கழிக்க வேண்டும். அருமையானவர்களே, மதீனாவுக்கு அருகாமையிலே, மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையிலே மஸ்ஜித் அபூதர் அல்ஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியினுடைய பெயரிலே ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளிக்கு மஸ்ஜித் சுஜூத் என்பதாக இன்னொரு பெயர் இருக்கிறது. ஏன் மஸ்ஜித் சுஜூத்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஜ்தா செய்த பள்ளி வாசல். பெருமையானவர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் தேடி சென்ற பொழுது அந்த பள்ளியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமான நேரம் சஜ்தா செய்வதை நான் பார்த்தேன். சஜ்தாவை முடித்த பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் நான் கேட்டேன், நாயகமே, மற்ற தொழுகையை விட நீங்கள் இந்த பள்ளியில் அதிகமாக சஜ்தா செய்வதை நான் பார்த்தேன், என்ன காரணம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள்,
இறைவனிடத்திலிருந்து ஒரு செய்தி வந்ததை நான் சந்தோஷப்பட்டு இறைவனுக்கு நன்றியாக நான் சஜ்ஜா செய்கிறேன். என்ன செய்தி? மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்வார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் மீது 10 முறை அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறார். அருமையானவர்களே, ஒரு தடவை நாம் ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் நம் மீது ஸலவாத் சொல்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்முடைய 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 ரஹ்மத்துகளை அல்லாஹ் நமக்கு இறக்கின்றான், 10 அந்தஸ்துகளை நமக்கு கொடுக்கிறான் என்பதாகத்தான் அதனுடைய பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகளை சொல்ல வேண்டும். ஸலவாத்துகளுடைய சிறப்புகளை நாம் சொன்னால் அது எண்ணிலடங்காத சிறப்புகள் இருக்கின்றது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், நாயகமே யா ரசூலுல்லாஹ், நான் எல்லா விஷயங்களுடைய கணக்குகளையும் நான் அறிந்தேன். வானில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது என்னால் எண்ண முடியும், பூமியில் எத்தனை மண் துகள்கள் இருக்கிறது என்னால் எண்ணி முடிக்க முடியும், கடலில் எத்தனை மீன்கள் இருக்கிறது என்னால் எண்ணி முடிக்க முடியும். நாயகமே, ஒரே விஷயத்தை என்னால் எண்ணி முடிக்கவில்லை. என்ன அது? நாயகமே, உங்கள் மீது ஒரு மனிதன் ஸலவாத் சொல்வானே ஆனால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்க இருக்கின்ற சிறப்பை நான் என்ன நினைத்தால் அது எண்ணி முடிக்க முடியவில்லை நாயகமே என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டால், அருமையானவர்களே, எவ்வளவு தூரம் ஸலவாத்துடைய நன்மைகள் இருக்கிறது என்றால் அந்த ஸலவாத் அருளப்பட்ட மாதம் இந்த ஷஅபானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினால் மற்ற நாட்களில் இல்லாதவர்களை போன்று இந்த மாதத்தில் அதிகமான அமல்களை செய்தால், அதிகமான நஃபிலான தொழுகைகள், அதிகமான நோன்புகள், அதிகமான தான தர்மங்கள், அதிகமான திக்ருகள், அதிகமான ஸலவாத்துகள், குர்ஆன் திலாவத் அதிகமாக ஓதுதல் என்று மற்ற நாட்களை விட இந்த மாதத்தை சிறப்புப்படுத்தினால் அவன் நிச்சயமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவன் சிறப்புப்படுத்துகின்றான். எனவே இந்த மாதத்தை எந்த ஒரு காரணத்தாலும் நாம் தவறவிட்டு விடக்கூடாது. எந்த அளவுக்கு நன்மையான அமல்கள் செய்து இறைவனுடைய ரஹ்மத்தை நாம் பெற முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பெற வேண்டும். அருமையானவர்களே, இது இந்த மாதம் இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு பெற வேண்டிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. சூனத்தை கேட்டு பெற வேண்டிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் நாம் நம்முடைய எல்லா தேவைகளையும் ரிஸ்கை இறைவனிடத்தில் கேட்டு பெற வேண்டிய ஒரு மாதமாக குறிப்பாக இந்த பராயத்தினுடைய இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாள் முழுக்க இந்த இரவும் அடுத்த நாள் பகலும் நாம் முழுமையாக இபாதத் செய்து எல்லாம் வல்ல இறைவனுடைய முழுமையான ரஹ்மத்துகளை அருளப்பட்ட ஒரு சமுதாயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நம்முடைய வாரிசுகளையும் குடும்பங்களையும் சமுதாய மக்கள் அனைவர்களையும் வல்லரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.